நடிகர் தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் கடந்த வருஷம் நவம்பர் மாதம் டிவோர்ஸ் ஆன விஷயம் நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 2004 திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க அவங்களோட 18 வருஷ கல்யாண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரதா 2022 அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இந்த முடிவு ரெண்டு பேரும் பேசி பரஸ்பரமா எடுத்த முடிவுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இவங்களோட இந்த திடீர் பிரிவை யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். இது என்னதான் இவங்களோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் பலருக்கும் இவங்க பிரிஞ்சது அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு. இதனாலேயே சோசியல் மீடியால இது பேசுபொருளாகவும் மாறிச்சு. இவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாதுன்னு இவங்க குடும்பத்தினர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில முடியவே ரெண்டு பேருமே 2024 விவாகரத்து வாங்கினாங்க. இந்த ஒரு சூழல்ல தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க மகன் யாத்ராவை கட்டி அணைச்சிருக்கிற ஒரு போட்டோ வைரலாகி பலரையுமே வியப்பில் அழுத்தியிருக்கு. ஹைஸ்கூல் கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ண மகன் யாத்ராவை தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா நேர்ல போய் வாழ்த்திருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. தனுஷ் இந்த போட்டோஸை ஷேர் பண்ணி ப்ரௌட் பேரண்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு. பலரும் தனுஷோட இந்த போஸ்ட்ல மறுபடியும் உங்களை ஒன்னா எப்படி குடும்பமா பார்க்க நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதே சமயம் யாத்ராக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. சிலர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்களான்னு கேட்டுட்டு வராங்க. மகன் வாழ்க்கையோட முக்கியமான தருணம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே ஒரு பெற்றோரா அவங்க கடமையை பண்ணியிருக்காங்களே தவிர மறுபடியும் ஒன்னு சேரல அப்படின்னு நெட்டிசன்ஸும் பதில் அளிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த இமேஜை ஷேர் பண்ணி என்னோட பேரன் முதல் மைல்கல்ல தாண்டி இருக்கான், வாழ்த்துக்கள் யாத்ரா கண்ணா அப்படின்னு பேரன் யாத்ராக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிய முடிவெடுத்தப்போ மகளோட வாழ்க்கையை நினைச்சு ரஜினி சார் தான் ரொம்ப வருத்தப்பட்டதா செய்திகள் வெளியாச்சு. இப்போ மறுபடியும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவை ஒன்னா பார்க்கும்போது கண்டிப்பா இவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும்னு தான் சொல்லணும். என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் மகனுக்காக ரெண்டு பேருமே ஒன்னா ஒரு விழாவில் கலந்துகிட்ட தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவோட இந்த செயல் பலரால பாராட்டப்பட்டு வருது. ரஜினிகாந்த் அவர்களும் தனுஷ் மேல எந்த வருத்தமும் இல்லாம இந்த புகைப்படத்தை பேரனுக்காக ஷேர் பண்ணதும் இப்போ பலரோட பாராட்டுகளை பெற்றிருக்கு.